மாமா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் இல்ல? ஏய் எத்தனை தடவை கேப்ப? எத்தனை தடவை கேட்டாலும் நீ சொல்லணும். ஒரு நாள் உன்னை முத காலையில் கல்யாண்ட பார்த்தேன். நல்ல மழையில் நீயும் உன் தம்பியும் நனைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. விடன்னு குளிரில் நீ பார்த்த அந்த பார்வை இருக்கு பா, அந்த நிமிஷமே நான் உன்னை கட்டிக்கினேன். நிஜமாவா? அதை மறக்கவே முடியாது. இன்னும் நெஞ்சுக்குள்ள பீச்சிக்கிட்டு நிற்குது. நமக்கு அப்போவே கல்யாணம் நடந்துச்சு. இப்போ சும்மா அங்கீகாரம் தான். அங்கீகாரமா? இந்த மனுஷங்க நம்மளையும் மனுஷனா மதிக்கிறது. யோ இப்போ மட்டும் என்ன மகாராணி தியேட்டரில் ஓடுற சுராசிக் பார்க் டைனோசரா? இந்த சமூகம் இன்னும் நம்மளை அப்படி தான் பார்க்குது. இப்போல்லாம் நீ புதுசாக ஏதோ சொல்கிற. இங்கே பாரு, நம்ம மாறணும், மற்றவங்க பார்வையும் மாற்றணும். இன்னும் 20,000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி. இன்னும் எவ்வளோ தூரமாமா போனோம்? ஏய் இந்த வந்துட்டோம் டே. 2வது ரைட் சிக்னல் பக்கத்தில். அதை விடு மாமா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். தம்பி வேற தூங்கிட்டு இருக்கான். அவனை வேற விட்டு வர சொல்லிட்டேன். வரும்போது மூர்த்தி என்ன கூட்டு வந்து வர. பேக்கில் எல்லாம் பத்திரமா தானே இருக்கு. பேக்கில் எல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாது. நம்ம நினைச்ச மாதிரியே பணம் இருக்கு. அப்பா இன்னும் எவ்வளோ இருக்கும் பார்ப்போம். இது 20,000 கூட தாலி. சரி வா, வேற பக்கம் திரும்பி பார்க்கலாம். என்னச்சு? கால் சுருக்கிடுச்சு மாமா. வா மாமா, அவனை தேடி பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன? இன்னைக்கு விழுப்புரத்தில் அனைத்து சமுதாய கூட்டம் இருக்குங்க. அப்புறம் பேத்தி என்ன பண்றா? நீங்க செல்லம் கொடுத்து குட்டிச்சவராயிட்டா. அவளையும் திட்டுற? நீங்க கொடுக்குற தைரியத்தில் தான் இவ இப்படி இருக்கா. இப்படியே போன்ல பேசுறா, திட்டிட்டே இருக்க, தூங்கிட்டே இருக்கா. அவ யங் ஜெனரேஷன், அவளை அவ இஷ்டத்துக்கு விடுமா. இது ஒன்னும் எனக்கு சரியா படல. யாருமா பையன்? என் காலேஜ் மேட் தான் தாத்தா. ஒரு வாட்டி உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணனே. யார் அந்த கரம்சந்த் அகர்வால் பையன்? எஸ் தாத்தா. பாத்துமா பேசிட்டே விட்டுறப்பா. போங்க தாத்தா, அவன் சரியா வழிசல். பட் அவன் தான் எனக்கு செட் ஆவான். ஓகே கேரி ஆன்மா. டேய் தாத்தாடா லூசு. ஹலோ, வண்டி சென்னை ரோட்ல போயிருக்காண்டவரே. இப்போ செக் பண்ணி பார்த்தா டோல்கேட்ல. வேலை என்ன ஈஸி. அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இனிமே அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஊர்ல நான் சொல்றத செய். சொல்லுங்கய்யா. சரியா, நீ நான் பாத்துக்கிறேன். டேய் ஏற வண்டியில வண்டிடுறா. யாரு? அசோகோட அண்ணே. பணம் கரெக்டா இருக்கா? உள்ள வா. போலாம். அசோக் தம்பி, அசோக் தம்பி நீ லேட்டு, அதான் குணமாயிட்டான். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிருவீங்கடா.
என்ன பத்தி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். நல்லா தெரிஞ்சு தானே பண்ணுவாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற குடு, இப்ப குடு. ஒரு சாபம் பழிச்சுதா? டேய் அண்ணா, இவன் தலைய ஐவல வச்சு நசுக்கிடு. சரிண்ணா? ஆண்டவரே. டேய் மண்டல், எங்கடா இருக்க? ஆனக்கு என்ன இருக்க ஆண்டவரே? டேய், ஒரு முக்கியமான விஷயம். இதுல நம்ம அரசியல் வாழ்க்கை, நம்ம ஜாதி கௌரவம் எல்லாமே அடங்கி இருக்கு. தலைவா, எலெக்ஷன்ல ஜெயிக்க என்ன வேலை பண்ற தலைவா? சொல்லுங்க. ஒரு பையன் நம்ம ஜாதிக்கார பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான். ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு நம்ம பொண்ணுங்களை ஏமாத்திடுறானுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அவங்க 2 பேரும் எங்க பார்த்தாலும் போட்டுரு. இதான் நாளைக்கு தலைப்பு செய்தியா வரணும். இனிமே நம்ம ஜாதிக்கார பொண்ணை தொடர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். சென்னையில் இருக்க ஒவ்வொரு லாட்ஜ், பஸ் ஸ்டாண்டு, கோவில், ரிஜிஸ்டர் ஆபீஸ்னு ஒரு இடம் விடாம தேடுங்க. நான் பாத்துக்கிறேன். போட்டா மத்த வரத்தை அனுப்புங்க. இப்ப உடனே அனுப்பி வைக்கிறேன். கணபதி. ஹலோ சார். சொல்லுங்க கணபதி. சந்தேகப்பட்ட மாதிரியே ஆகிப்போச்சு சார். கோர்ட்டில் இருந்து தமிழரசன் வளர்மதி 2 பேரையும் 6 மணிக்குள்ளே ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனால் இப்போ 3 மணி ஆச்சு, இன்னும் அவங்கள கூட்டிகிட்டு வரல. அப்படியா? ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட பேசி பார்த்தப்போ அவர் நீ பட்டாசு கொளுத்து போகணும்னு சொன்னார் சார். ஐயோ, டீ எடுத்து வேணாம் தோழர். பிளாக் டீ தோழர். போதும் தோழர், வேணாம். தோழர்களை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையா? தெரியல. மக்களை நேசிக்கிறவங்களுக்கு பரிசு மரணம் தாயில. தப்பு பண்ணிட்டேன் தோழர். ஈவினிங் 2 பேரையும் கோர்ட்ல இருந்து வண்டியில் ஏற்றினதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கணும். நடந்ததை பற்றி பேசவோ வேற வேற யூகத்தில் வாதாடுறதுக்கோ இப்போ டைம் இல்லை. ஒன்று, நம்ம தோழர்களை என்கவுண்டர்லேருந்து காப்பாற்றணும். இல்லைன்னா மீடியா வழியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போராடுறவங்க சமூக விரோதினா ஏமாத்துறவங்க வெறும் கோபம் கைப்பிடி இல்லாத கூர்மையான கத்தி மாதிரி. நிதானம் தான் அதுக்கான சரியான கைப்பிடி. முதல்ல அதை பிடிப்போம். போலீஸை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர்னா சிட்டிக்கு வெளியில தான். ரெட் ஹில்ஸ், ஈசிஆர், செங்கல்பட்டு. இன்னைக்கு டிசம்பர் 6. சிட்டி ஃபுல்லாக போலீஸை நிரப்பியாச்சு. மக்கள் நடமாட்டம் சுத்தமாக இருக்காது. அவங்க பிளான் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். என்னாச்சு தோழர்? அந்த பக்கம் பார்த்துட்டு தோழா, அங்க யாரும் நீங்க இல்ல. அங்க போய் பாத்துருவாங்க, நான் இந்த ஏரியா பாத்துறேன். சரி, ஓகே. சொல்றத கேளு. I hate your character. I don't understand. உனக்கு அப்ப தெரியாதா? All my money and நீ என்ன கல்யாணம் பண்ணும்போது உனக்கு தெரியலையா? Can you just think about our future and life? Honey, you just been selfish and mean Honey. always throughout in my life. Honey, just give me 10 How could you do minutes. this to me? Got it? I cannot. My take dad this is waiting for anymore. me. You just please நம்ம understand சண்டை what அப்புறம் I'm வச்சுக்கலாம். going through. பாத்தீங்களாப்பா? Can you just stop whatever you're doing? திரும்பவும் with me? சண்டை. You're wasting See, all the இங்க money. பாருங்க. what I've earned. பிசினஸ்ல ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும். அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. I hate you. I cannot even வெங்க, ஆமா டாட், நான் சொன்னது என்னாச்சு? ஒரு நிமிஷம் வெங்க. ஓ, ஒரு நிமிஷம். நான் பேசுறத கொஞ்சம் Hold on. I got a call. Hello? always been like this. Yeah. You've been affected Yeah. by my- Yeah, I got it. I understand. Yeah, I'll pay the money, all right? God save America. Right, thank you. Property, right? Dad, your friend ஒருத்தங்க இருக்கான். Okay, I'll ask him to call you. Okay? அவனுக்கு he's really interested in buying this property. And registration மட்டும் நீங்க அங்க வச்சுக்கோங்க. மணி நான் இங்க டாலர்ஸ்ல வாங்கிக்கிறேன். All right? டேய், 4 வீக்ஸா நீ இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. நான் செய்யறேன்ப்பா, ஆனா இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. Dad, see, situation is very bad over here. டேய் See, here. Hi grandpa. செல்லம், God, go. ஏன்டா வரட்டுற? நான் சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா. India, what See, do you want? என்னோட அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் கூட இது ரீசன். Dad, this is really a bad condition I'm facing over here. Trump வந்ததுல இருந்து lot of confusions and formalities. We Indians are facing a tough time over here. என்னோட அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கூட கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கு. என்னோட பிசினஸ் அமௌண்ட் கூட இதனால தான் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்றதா நினைச்சுக்காத வெங்கட். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். Dad, wait. Just listen to me what I'm saying. நான் பேசுறது நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த மணி வந்து என்னோட US லைஃப் ஸ்டைல் சமாளிக்க கொஞ்சம் கூட பத்தாது. கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். அது புரியுதுப்பா, பட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா. Dad, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க்கை போஸ்ட்போன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என் ஃப்ரெண்டை கால் பண்ண சொல்றேன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிங்க, நான் மணி எங்க வாங்கிக்கிறேன். ஆல்ரைட், பாய்.
அப்பா இவர்கிட்ட கேட்போம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், இதை வச்சுட்டு ஏதாவது பணம் கொடுங்க சார். யோ என்னையா இது காலையில வந்து இப்படி பண்ற? இல்லை சார், என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த அதிகாலையில் கடை வேற திறக்கல சார். இது என் மொண்டாட்டி தாலி சார். இதை வச்சுட்டு ஏதாவது பணம் கொடுங்க சார். என்னப்பா இவ்வளோ காலையில ஏற்ற பணம் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ பொண்டாட்டி தாலின்னு சொன்ன, ஆனா தாலி புதுசா இருக்கு. இல்லை சார், என் பொண்டாட்டி தாலி சார். என் பொண்டாட்டி தாலி தான் சார். ஏய் உண்மையை சொல்லு. இல்லை சார், என் பொண்டாட்டி தாலி தான் சார். சார் நில்றா ஓடா நில்றா நில்றா. டேய் 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 நில்றா நில்றா டேய் ஓடா நில்றா. போடா டேய் போடா. சரி மாமா போலீஸ்ட்ட சொல்லலாமாமா? போலீஸ்ட்ட சொல்லலாமா? பேசாம அது முன்னாடியே இரு. டேய் உனக்கு ஒண்ணு புரியல, பேசாம இரு. இறக்குங்க போடா போடா. ஓ என்னடா திரும்பி பாக்குறீங்க? திரும்புங்கடா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியாதாடா? முதுகுல சுடாம நெஞ்சில சுடுங்கடா. மக்கள் புரட்சிக்காக மக்களோடு நிற்பவர்கள். உங்கள் குண்டுகளால் எங்கள் உயிர் தான் போகும். எங்கள் கொள்கை சாகாது. விதையாய் வெடித்த ஆளும் வர்க்கத்தை தகர்த்தெறியும். ஆதி ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வர்க்க ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். தமிழ் தேச போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். காதை பொத்து, திரும்பி பார்க்காத, காதை பொத்து. வா வா உட்கார். வெங்கட்ட பேசுனீங்களா? நான் பேசுறத கேட்கறதுக்கு சாருக்கு நேரமே இல்லையே. நீ பேசுனியா? எனக்கு அந்த தைரியம் வரலையே. யாருக்கும் நான் இப்போ தேவைப்படலை. கடைசி பொண்ணும் இந்த வயசில் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணா எல்லாரும் யோசிக்கிறாங்க. இல்லை, இது மனசோட தேவை. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த காலத்து பசங்க சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு நம்புறதுக்கு எனக்கு ஒரு உறவு வேணும். எனக்காக கண்ணீர் விட இதுவரைக்கும் யாரும் இல்லை. ஆனால் இப்போ தேவைப்படுது. விடு அதீச்சா, சந்தோஷமா வீட்டுக்கு போ. எப்பவும் போல இரு. எதுவும் பிரச்சனையாயிராது. எப்பவும் சண்டைக்கு தயாரா இருக்கிறவங்களுக்கு தான் மதம், நமக்கு இல்லை. நாம யாரும் இல்லாதவங்க. அனாதைகளுக்கு மதம் இல்லை. தைரியமா வீட்டுக்கு போ. இன்னைக்கு நமக்கு கல்யாணம். ராசாத்தி, பணம் எங்க கட்டணும்? யோ என்னையா இது பேக்? இந்த பேக் என் தோஸ்து பீட்டர் இருக்கான்ல, அவன் கொடுத்தது. சரி எடு. 20. யோ என்னையா இது தாலி? என்ன பண்ண? யார கொன்ன? நான் யாரையும் கொன்னல ராசாத்தி. நீ திருந்திட்டேன்னு நினைச்சையா? நீ பண்ண பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. இது பத்தாதா? இந்த மாதிரி பண்ண மாட்டேன் தாயா உன் கூட வாழ வந்த. ஆனா நீ போ, என் குழந்தை பார்க்காத. அவ செத்தா கூட நீ பார்க்க கூடாது. நீ போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்னை நம்பி வந்த ஒன்னையும் வாழ வைக்க முடியல, குழந்தையும் பார்த்துக்க முடியல. நான் செஞ்சது தப்பு தான் ராசாத்தி. அதனாலதான் இந்த மாதிரி தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ போ. சிரிச்சு பேசி எனக்கு ஏமாத்திட்டீங்களா? போ இங்க இருந்து.
ராசாத்தி இந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துடுங்க ராசாத்தி. என்னைய வெறுத்துறாது, திருப்பி கொடுத்துற, திருப்பி கொடுத்துற ராசாத்தி, கொடுத்துட்டு வந்து. எல்லாரும் பார்த்துச்சிங்க, இந்த பாலம் மட்டும் தான் பாக்கி. இதை பார்த்துட்டு போயிடுவோம். இந்த என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா நிஜமாவே அவங்க தப்பிக்க முயற்சி செய்யும்போது தான் சுட்டீங்களா? குற்றவாளியை கோர்ட்லேருந்து ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் கூட்டு வந்திருந்தோம். அப்போ புதுக்கோட்டை சரவணங்கிற தமிழ் தீவிரவாதி ஒரு டாடா சுமோவில் தன்னோட அடியாட்களோட வந்து எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு தற்காப்புக்கு நாங்கள் என்கவுண்டர் பண்ண வேண்டியதாக போச்சு. இதில் எங்கள் காவல்துறையை சேர்ந்த 2 பேருக்கும் படுகாயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க தீவிர சிகிச்சை இதப்பா நீங்கள் சொன்ன இடம். சரிண்ணா. ஈஸியாக கேட்டல, அப்புறம் அங்கே இருக்கு. ஆ கொஞ்சம் உஷாராக இருங்கப்பா. சரிங்கண்ணா. எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. ரொம்ப நன்றிண்ணா. இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னாச்சு? இல்லை. திரும்ப ட்ரை பண்ணி பாரு. என்ன போல கிடைக்கல, போக மாட்டேங்குது. அவ என்ன பத்தி என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவ என்ன தோக்கடிக்க பிளான் போடுறாளா? அவளு தப்பிக்கவே முடியாது. இப்போ ஓகே. என்ன ஓகே? அழகுக்கு அழகு சேர்க்கிறேன். நான் எப்படி பார்க்கறது? என் கண்ணுக்குள்ள பாரு. டே அழகா, டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எனக்கு காலெல்லாம் வலிக்குது மாமா. சரி போய் உட்காரு, நான் டீ சொல்லிட்டு வரேன். இந்தம்மா. அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லும் போது காசிமேடு அருகே சரவணன் என்பவர் வழி மறுத்து தாக்கியதால் போலீசார் திருப்பி தாக்கினார்கள். போலீஸ் மீது அவர்கள் திருப்பி சுட்டதால் வேறு சார், நான் திலீபன் பேசுகிறேன் சார். தம்பி வந்துட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? பக்கத்தில் லேண்ட்மார்க் சொல்லுங்கள் சார். இங்கே பக்கத்தில் ஒரு ஹாட் சிப்ஸ் கடை இருக்குது சார். சரி, நீங்கள் எங்கேயும் போயிட வேணாம், அங்கேயே இருங்க. ஓகே சார். இப்போ நான் வந்துடுறேன். சரியா? சரி சார். இப்போ என்ன பண்ண போறோம்? கையில இருந்த பணம், தாலி எல்லாம் போச்சு. லூசு, பணம் போகட்டும், நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நான் மூர்த்தி என்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்ததும் கண்டிப்பாக நம்ம புது வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் போகிறோம். என்ன? அண்ணா இங்கே தான் ஸ்டாப் பண்ணுங்க. ஹாய். ஹாய். ஓகே ஹாய் மை டியர். வா. அப்போ எப்போ வருவாரு? ஏய், அங்கே போனதுக்கப்புறம் என்னோட நினப்பு உனக்கு வரவே இல்லையடி? இல்லை இல்லை, உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? டீ சாப்பிட்றியா? வேண்டாங்க, நம்ம போகலாம். உன் நினப்பாகவே இருந்துச்சு. அழகி. போகலாமா? போகக்கூடாதாப்பா? யோ,
நான் பார்த்து தான் போறேன், நீ தான் பார்க்காம வந்து குறுக்க ஏன்பா இப்படி பேசுற? நான் பார்த்தா போந்தேன், நீ தான் தெரியாம தப்பு உண்மையில தானே? சப்போர்ட்டா சப்போர்ட்டா பெருசா பேசுற? தப்பு என் மேல நானே ஏத்துக்கிறேன். நீ உட்காரு. வேலையை பார்த்துட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட். போலாம். சும்மா பேசி இன்று அதிகாலை நடந்த என்கவுண்டரில் தமிழ் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழ் தீவிரவாதிகளில் வளர்மதி, ராஜாராமன் இருவரும் ஹலோ ஸ்டீஃபா, டீ சாப்பிட்றியா? இப்போதானே சாப்பிட்டோம். என்ன ஸ்டீஃபா சொல்லுடா, என்ன உன் பிரச்சனை? அண்ணா, ஒரு திருட்டு பையன் பேக்கை தூக்கிட்டு போயிட்டானே. எவ்வளோ காசு வச்சிருந்த? அதில் ஒரு 7000 ரூபா இருந்துச்சுண்ணே. பணம் பரவாயில்லண்ணே. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்னா ஒரிஜினல் வேணும்னு வாங்கினேன். அப்போ தான் பதிவும் பண்ணுவாங்க. டேய், எதுக்குடா இந்த வேலை? பேசாமல் ஒரு கோவிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சலாம்டா. என்னம்மா நான் சொல்கிறது? முடியாதுண்ணே, எனக்கு இங்கே வந்து அங்கீகாரம் வேணும். என்னைய ஒரு மனுஷனா மதிக்கணும்ண்ணே. இந்த பிளாட்ஃபாரத்துலேருந்து 2 தெருவில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் மக்களை ஏமாற்றி எவ்வளோத்தாலும் முடிக்கிட்டாங்கண்ணே. இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்த ஏரியாவில் எங்களுக்கு பேர் பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஏன்னா கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் போகணும்? நாங்கள் என்ன வந்தேரியா? இது எங்கள் இடம். இனிமேல் போக முடியாது. இந்த மாதிரியே என் ஜனங்களும் தினம் தினம் கஷ்டப்படுறது மாறணும்ண்ணே. ஆதார் அட்டை தான் அடையாளமா. 4 சுவருன்னு ஒரு குடிசைன்னு வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே ஆதார் அட்டை தருவாங்க. எனக்கு அங்கீகாரம் வேணும்ண்ணே. நாளைக்கு என் பிள்ளைகள் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடக்கூடாது. ஏதாவது நீ பண்ணுன. சரிப்பா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டோட மச்சான் ஒருத்தன் இருக்கான். என்ன பண்ணலான்னு அவன்கிட்ட போய் கேட்டுக்கலாம். வா போகலாம். சரிண்ணே. எங்கேயோ இடிக்குதே. அவங்க அந்தானே இருக்கிறாங்க. வண்டி திரும்பிடா. எப்ப வருவாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இப்போ வந்துருவாரு. ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம 2 வீட்லயும் ஃப்ரெண்ட்லியா தானே இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களா? உனக்கு புரியல திலி. நம்ம ஒருத்தர் விரும்புறோம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த செகண்ட் எங்க அம்மா பார்த்த பார்வை இருக்கே, அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கே வர முடியல. புரியுது, ஆனா வேற வழி இல்ல. இதெல்லாம் நாளைக்கே சரியா போயிடும். எப்படி? அதை விடு. உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? எனக்கு அனிதாவை தான் ரொம்ப பிடிக்கும். தெளிவு பண்றான் நீங்க? ஆமா சார். சரி வாங்க போலாம். போலாம் வாமா. வாங்க அம்பேத்கர், வாங்க தோழர். வணக்கம் சார். நீங்கள் எப்போ தோழரானீங்க? நாங்களும் ஜனங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். அப்படியா? எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏர்லி மார்னிங் நடந்த என்கவுண்டர் மேட்டரை நீங்கள் தான் கையில் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுறது இல்லை. சரி பேசி பார்ப்போமே அப்படின்னு தான் கூப்பிட்டேன். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். வி ஆர் ஜஸ்ட் சர்வன்ட்ஸ். அடியாளுங்க. அம்பேத், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன பண்ணுவீங்க சார்? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதி கலவரங்களும் மத கலவரங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். செய்யுங்க. அப்புறம் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இந்த மனித உரிமை ஆணையத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். மிஞ்சி போனால் சஸ்பெண்டு, டிரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். அதுக்கு உண்டான ஈட கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க விடாப்படியா நின்று பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் வெறும் கண் துடைப்பதான் தெரிஞ்சுதான் நிற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்தையும் போலீஸையும் ஜனங்களுக்கு அம்பலப்படுத்துவோம். அம்பேத், நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க தீவிரவாதிங்கன்னு? ஆமாம் சார், அவங்க தீவிரவாதிங்க தான். ஒரு அப்பாவி பொண்ணை விசாரணைக்குன்னு 10 போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு செதைச்சு கொண்டாங்க. என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? நம்ம நாட்டோட வளங்களை கார்பரேட் கம்பெனிகளுக்கு அரசு தாரவாக்குது. என்ன பண்ணீங்க? அது தப்புன்னு போராடினவங்கள, மக்கள் போராளிகளை சமூக விரோதிகள் சுட்டு கொண்டீங்க. யானை நடமாடுற பாதையில் கொண்டு போய் சிலையை வைக்கிறான் அந்த சாமியார். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த அரசாங்கம். அந்த சிலையை போய் திறந்து வைக்குது. என்ன பண்ணீங்க? எதிர்த்து கேட்டா அவன் சமூக விரோதி, பயங்கரவாதி. உங்களுக்கெல்லாம் மக்கள் போராளிகளை பத்தி தெரியாது சார். ஏன் பனிலையும் மழையிலையும் நின்று நாங்க மக்களை காப்பாத்தலையா? யாரு நீங்க? இல்ல சார், கடைக்கோடியில் வேலை பார்க்குறான் பாத்தீங்களா,
ராணுவ வீரன் ஒவ்வொரு துறையிலையும் இந்த நிற்கிறாரே இந்த மாதிரி கடைநிலை ஊழியம் தான் அப்பாவித்தனமாக சாகுறான். சாக அடிக்கிறீங்க. அவன் பணத்து மேலே ஏறி நின்று நீங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ என்னதான் முடிவா சொல்றீங்க? இது முடிவில்லை சார். நீங்கள் சுட்டுக் கொள்ற ஒவ்வொரு புரட்சியாளனும் விதை. எந்த பாறையில் வேணாலும் முளைக்கிற விதை. இன்னும் 100,000 பகத்சிங், பாலன், அப்பு, தமிழரசன் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. அம்பேத், உங்க பேச்சு பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். என் பிள்ளைய கொண்டு கூவத்தில் போட்டதுக்கு நான் பின்வாங்கல. போங்க சார். அரசாங்கத்தோட மோதிர அம்பேத். கோர்ட்டு வாய்தாக்கு 3 மணிக்கு வந்த தோழர்களை 6 மணிக்குள்ள திரும்ப கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள விடணுன்றது விதி. விதியை மீறி அவங்கள ராத்திரி பூரா வச்சிருந்து சுட்டு கொன்னுட்டு தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க. அதனால சுட்டு கொன்னோன்னு கதை கட்டுற அரசாங்கத்துக்கு பேரு பயந்த அரசாங்கம். மக்கள் போராளிகளை எதிர்கொள்ள முடியாத பலவீனமான அரசாங்கம். எங்களையும் கூப்பிட்டு பேசுறீங்க? நீதி விசாரணை நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிக்க வேண்டியதானே? பார்த்து கவனமா இருந்துக்கப்பா. உங்க அன்புக்கு நன்றி. வாங்க போலாம். இங்கே மேலே தான் தம்பி ஆஃபீஸு. இங்கே வராத நைட்டு பேசிக்கிட்டாங்க. எங்க இந்த பேக்கை கொடுக்காம ராசாத்தி மூஞ்சில் எப்படி முழிக்கிறது? ஐயா சொல்லு பாண்டி, எங்க இருக்காங்க? அவங்க ஃபோன் ஆனாக இருக்குங்க ஐயா. அவங்கள ட்ராக் பண்ணிட்டேன். அவங்க இப்போ பாரிஸ்கானில் தான் இருக்காங்க. திரும்ப அவங்க எங்கெங்கே போகிறாங்கங்கிறத உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துட்டே இருக்கேன் ஐயா. சரியா? பாரிஸ்காரில் தானே, அவங்களை எங்க இருந்தாலும் பிடிச்சிடலாம். நீ ட்ராக் பண்ணிட்டே இரு. சரிங்க ஐயா. தோழர், ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த புதுக்கோட்டை சரவணனையும் சுட்டு அதே இடத்துல போட்டிருக்காங்க. நம்மளோட உண்மையறியும் குழுவில் இன்னும் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டு லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க. நேரில் கூப்பிட்டு நம்மளை வான் பண்ணுறாங்கன்னா அந்த கமிஷனர்கிட்ட எதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? சொல்றா. அம்பது ஆபீஸ் வந்துடுறேண்ணே. அப்படியா? நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. அப்படியே அந்த பொண்ணு போட்டாவும் பையன் போட்டாவும் அனுப்பிச்சு விடுங்கண்ணே. நான் பக்கத்தில் இருக்கேன், வந்துட்டே இருக்கேன். ஓகேண்ணே. உமர் சார், நீங்கள் சொன்ன 2 பேரும் இவங்க தானா? ஆமாம் சார், இவங்க தான். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சது சார், அதனால தான் வர சொன்னேன். சரி, தேவைப்பட்டால் சொல்லுங்கள். சப் ரிஜிஸ்டர்கிட்ட நானும் பேசுகிறேன். இல்லை சார், தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. ஓ சரி, பாருங்கள். சரிங்க சார். விலங்குகளில் கூட எந்த பாகுபாடும் இல்லை. மனுஷனும் ஒரு சமூக விலங்கு தான். அதை அப்பப்போ மறந்துடுறான். எவ்வளவுக்கு எவ்வளோ அறிவாக நாகரிகமாக மாறுறானோ அதே அளவுக்கு ஒருத்தர் ஒடுக்கவும் அடுத்தவனை கீழே போட்டு மிதிக்கவும் அந்த அறிவை நாகரிகத்தையும் பயன்படுத்துகிறான். சாதி மதம்ன்றது இந்த மனுஷங்க உருவாக்குனது. உழைக்காமல் சாப்பிட்றதுக்கும் அடுத்தவன் உழைப்பை உறிஞ்சி சாப்பிட்றதுக்கும் அதை பயன்படுத்துகிறான். கவலைப்படாதீங்க, உங்கள் கல்யாணம் முடியட்டும். உங்கள் அப்பா மட்டும் வந்து நானே பேசுகிறேன். சரிங்க சார். ஹலோ, என்ன அம்பேத், சௌக்கியமா? யார் சார் நீங்கள்? தெரியலையா? அதுக்குள்ளேயா மறுப்பணி? உன் புள்ள அடையாருக்கு நீ பிள்ளையே செத்தாலும் போராடுறதை விட மாட்டேன்னு தெரியும். அடுத்தது நீ தான். முடிஞ்சா பண்ணி பாருங்க. நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். தமிழனுக்காக குரல் கொடுக்குற, அப்புறம் பார்த்துக்க. விஷயத்துக்கு வாங்க. நீ இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறது நம்ம பிள்ளைங்க தான். நீங்க பெத்தீங்களா? எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான். அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா சரி. நம்ம ஆளுங்க வருவாங்க, அந்த பிள்ளைய அனுப்பிச்சு வை. அப்படி யாருங்க வரல, வந்தா அனுப்பி வைக்கிறேன். அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யோ,
தேவையில்லாம பேசாதயா, நிறைய வேலை இருக்கு, கோர்ட்டுக்கு போகணும். நீ கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போ. உடனே பிள்ளை அனுப்பிச்சு வை. வந்தா அனுப்புறேன். யாரா நீங்க? யார் மேல கை வைக்கிற? சார் வக்கீல்னா சேர் டேபிள் போட்டு வெட்டி நான் பேசிட்டு இருப்பான்னு பாத்தியா? உன்ன மாதிரி எத்தனை அக்யூஸ்ட பார்த்திருப்பேன் தெரியுமா? வெட்டி வீசிடுவேன். போடா. சாரி சார். போடா வெளிய. ஆள் எஸ்கேப் பண்ண இங்க யாருமே இல்ல, அந்த வக்கீல் மட்டும் தான் இருக்கான். உமர், அவங்க 2 பேரும் எங்க? மேல புகழேந்தின் ஆஃபீஸ்ல இருக்காங்க சார். சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. முச்சுமா ஏதோ பிளான் பண்றான், வெயிட் பண்ணு. சொல்றா அண்ணே, ஆளை மாத்திட்டாங்கண்ணே. வேற யாரா இருக்கா? வக்கீல் பொண்டாட்டி இருக்கா? போறா சரியில்லை. என்ன பிரச்சனை? நாங்க வந்து ஆட்டோ உடைச்சிட்டாங்க. வண்டியா கொளுத்துக்கடா. தப்பிச்சுட்டு நினைக்காத, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஒண்ணும் இல்லம்மா. நமது அனைத்து சமுதாய நலச்சங்கங்கள் ஒன்று கூடி எடுத்த தீர்மானங்கள் மிகவும் முக்கியமானவை. கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நம்ம பொண்ணுங்களை ஏமாத்தி காதலிச்சு நமது சாதிக்கு அவமானத்தை தேடித்தரும் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. தீர்மானம் 1, நமது ஜாதி மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கவும். தீர்மானம் 2, அனைத்து சமுதாய நலச்சங்கம் சார்பில் வரும் தேர்தலில் 234 தொகுதிகளையும் வென்று நாம் தான் ஆள தகுதியானவர்கள் என காட்ட வேண்டும். தீர்மானம் 3, நமது இளைஞர்களையும் பெற்றோரையும் அச்சுறுத்தும் பிசிஆர் ஆக்டை ரத்து செய்ய வேண்டி போராட்டத்தில் இறங்க வேண்டும். 4, நமது பெண்களை மயக்கி திருமணம் செய்வதை தடுக்க திருமண வயது வரம்பை சட்டப்படி 17ஆக மாற்ற அரசை நிர்பந்திக்க வேண்டும். தற்போது நமது நாட்டில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலையை சமாளிக்க நமது சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மச்சாங்கிட்ட பேசிட்டேன், சைக்கிள் அங்கே விட்டு வா. சீக்கிரமா போயிட போகிறான். ஏய் தம்பி, தம்பி, இங்க வேற எப்படியா காப்பாத்தணும். செல்லமுத்து, உன்னை பார்க்க தான் வந்தோம். என்ன விஷயமா? என்னப்பா? இங்கே வரப்பா, பேப்பர்லாம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ரிஜிஸ்டர் ஒரு சிறுமூச்சிக்காரன். பேப்பர்லாம் கரெக்டாக இருந்தால் இங்கே வாங்க, இல்லை கிளம்புங்க. யாரும் அதை வெளியில் சத்தம் போடுறதே? நீயே இப்படி சொன்னா எப்படிப்பா? நீ நினச்சா முடியும், உதவி பண்ணுப்பா. அட என்னப்பா நீங்கள்? சரி ஒன்று பண்ணுங்க, வெளியில் போய் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை வரும். நான் அனுப்பிச்சி விட்டேன்னு என் பேரை சொல்லுங்கள், முடிச்சு கொடுத்துருவாங்க. சரி, ஒரு 5 ரூபா செலவாங்க. பரவாயில்ல, 5 ரூபா தானே? யோ 5000. சரி கிளம்பு கிளம்பு. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, வா எப்படியாவது ரெடி பண்ணுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இத்தனை வருஷம் சர்வீஸில் இந்த ஒரு கல்யாணம் எனக்கு ஏதோ ஒரு மன நிறைவை தருது. எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அதை ஒரு வேலையாக தான் பண்ணேன்.
ஆனால் இப்போதான் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்ச ஒரு ஃபீலு. சைன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். நன்றி. மா ரொம்ப மகிழ்ச்சிமா. காயத்ரி முருகன். சார் குட் மார்னிங் சார். வாங்க அம்பேத். இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க? என்ன சார் பண்ணுறது, நம்மளை நம்பி வந்துடுறாங்க. பேரு? சார் பையன் பேர் திலீபன், பொண்ணு பேர் அனிதா. ஆமாம், 11 மணிக்கு கொடுத்துருக்காங்க. வந்துட்டாங்களா? சார் இல்லை சார், அதில் ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாதான் அதிசயம் அம்பேத். சார் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதை கொஞ்சம் கடைசியில் பண்ண முடியுமா? நோவே அம்பேத், உங்களுக்காக நடைமுறையை மாற்ற முடியாது. வேணும்னா 1 வீக் கழிச்சு வச்சுக்கலாமே. ஐயோ சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸ், இன்றைக்கே நடந்தாகணும். ஓகே அம்பேத், உங்களுக்காக நான் பண்ணுறேன். அதுவும் 1 மணிக்குள்ளே வந்தாதான். இல்லைன்னா சாரி அம்பேத். ரொம்ப நன்றி சார், நான் வந்துடுறேன்.